ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய இன்ஃபினிட் கேம் தமிழ். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னா போக்கிமான் நெக்ஸ்ட்டை கண்டினியூ பண்ண போகிறோம். அன்றைக்கி நம்ம சூப்பராக விளாடணும். அன்றைக்கி நம்ம பாதியிலே விட்டோம். நம்ம நிறைய போக்கிமான்ஸை கேப்சர் பண்ணோம். மூணு போக்கிமான் தான் நம்ம பிடிச்சிருப்போம். 3 போக்கிமான் தான் பிடிச்சிருப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ள போகலாம். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு ஸ்டாப் பண்ணிச்சு கேமு. சாரி, வெளியில் வந்துட்ட கேம் வந்து. சரி ஓகே போகலாம். இப்போ நம்ம இங்கே வந்தோம். இப்போ நம்ம கீழே போயிட்டு அது தேவையில்ல. நம்ம பேக்கே ஆல்ரெடி ஃபுல்லாகுது. நமக்கு பீக்கச்சு தான் பிடிக்கும், வேறு எதுவும் பிடிக்க போதில்லை. ஆனால் நம்மளுக்கு தேவைப்பட எல்லா போக்கிமானுமே இனிமேல் கிடச்சிரும். இதனால் நம்ம பீக்கச்சு பிடிச்சிக்கிறோம் போது. நம்ம பீக்கச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பீக்கச்சு வேணுமே. குக்குனா வேணாம், நம்ம கோஜா தான் ஃப்ரெண்ட்ஸ் கெத்தாக இருக்கும். இப்போதைக்கு நிறைய கேம்ஸ் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்கள் ரெஸ்பான்ஸ் ஒன்றும் இந்த கேமுக்கு நிறைய இருந்துச்சுன்னா வந்து போடலாம். அது சரி, போக்கிமான் இது கம்ப்ளீட் பண்ணோன்னா போக்கிமான் வையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு எக்ஸ் தான் பிடிக்கும், ஏன்னா எக்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போக்கிமான்லாம் கிடைக்கும். ஒயிலையும் கிடைக்கும். ஆனால் ஒயில் எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்னன்னா ட்ரிகால்ச்சி கிடைக்கும். அதாவது ட்ரிகால்ச்சியோட ஃபஸ்ட்டு எவல்யூஷனுக்கு என்னமே ட்ரிகால்ச்சின்னு ஒரு போக்கிமான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து இது பண்ணுவது. ஆனால் இதில் ஒரே நல்ல விஷயம்னா நிறைய ஷைனி போக்கிமான் அப்படியே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஷைனி போக்கிமான் கிடைக்கும். இதில் அப்படியே நிறைய ஷைனி போக்கிமான் கிடைக்கும். வீடு ஒரு பீக்கச்சு அங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த இடத்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம். பிகாஸ் எனக்கு பீக்கச்சு இப்போதைக்கு வேணும். ஏன் நினைக்கிறேன்னா பீக்கச்சு கிடச்சிச்சுன்னா யூஸ்ஃபுல்லாகும். அது கொஞ்சம் நல்லா சூப்பான போக்கிமான். தண்டர் போல்ட்டு அந்த மாதிரி நல்லா சூப்பான மூவ்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் பீக்கச்சுன்ட்டு. அதனால தான் வெயிட் செகண்ட் எத்தனை அந்த ஆன்டிடோட் கொடுப்பாங்க. சரி, பேலைசிலேருந்து. ஆமாம் வந்துட்டேன். ஆனால் நம்ம இந்த வழியாக வச்சு எஸ்கேப் ஆகிறது தான். முன்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணினா நாம் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேட்டில் பண்ணுவோம். அவங்க நம்ம பேட்டில் பண்ண மாட்டாங்க. அவங்க எதுவும் போக்கிமான் ரெஸ்டாக் மட்டும் தான் பண்ணாங்க. அவங்க பேட்டில் பண்ண மாட்டாங்க. ஆனால் கூட மட்டும் பின்னாடியே ஃபாலோ பண்ணினா வருவாங்க பாருங்களேன். ஹெல்ப்பு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க இந்த கேமில். ஆனால் அப்படி பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் ஆக்கி அடி போட்டேன், எனக்கு பரவாயில்ல. சில பேர் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பி என்ன தான் உண்டு. அங்கே முன் வெயிட் பண்ண சொல்லணுமா. பீக்கச்சு கச்சேக்கும் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் நான் பார்க்கேன். இல்லை நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் போக்கிமான் ஹோம் என்கிட்ட இருக்குது. நான் ட்ரை பண்ணுறேன். நான் அதை வந்து ஹோமு நான் டவுன்லோட் பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன். என்கிட்ட இருக்குது. இப்போ இந்த மண்ணு கூட ஃபைட் பண்ணணுமா. பீக்கச்சு வச்சுக்கணும் சொன்னால் தான் பீக்கச்சு இருக்குது. கண்டிப்பாக இல்லை ஒரே மூவ் நம்மளை பேரலைஸ் பண்ணணும். ஆனால் நம்ம அதுக்கு கொடுக்கூடாது. அதுக்கான இதை நம்ம விடவே கூடாது. ஐஸ் மீன் கொடுத்து முடிச்சிடலாம். அவ்வளோதான், கஷ் பண்ணிச்சு. அவ்வளோதான், டிஃபீட் பண்ணிட்டோம். கண்டினியூஸ் பேட்டில் 2 வாரம். இப்போ நம்ம ஏதோ அப்பாடா பீக்கச்சு, அதுவும் மேல் பீக்கச்சுவே கிடச்சிச்சு. ஓகே சூப்பர், நல்ல குட். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் புஷ்டம் தான் பீக்கச்சு எலக்ட்ரிக் டைக்கான போயிடுச்சு. ஆனால் நம்ம வந்து இன்னும் நிறைய பிளேஸுக்கு நம்ம பீக்கச்சு வச்சு தான் போக முடியும். நீங்களே சொல்லுங்கள், நம்ம பீக்கச்சு அவாய்ட் பண்ணலாமா வேணாமான்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டோம். வாய் தோண்டு தக்காளி நினைச்சு அது அதை மட்டும் அவ்வளோதான் கிட்ட வந்துட்டோம். ஸ்பீட் அதிகப்படுத்திக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஐ வில் கோ ஃபஸ்ட். எல்லாம் நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் தான் ஃபஸ்ட்டு போகுது. இது நாம் தான் ஃபஸ்ட்டு போக பார்த்தீங்களா. ஆனால் அவங்க தான் ஃபஸ்ட்டு போவாங்க. நம்மளை ஃபஸ்ட்டு முன்னாடி விட்ற மாதிரி விட்டாங்க. அப்படியே ஓடி போயிடுவாங்க. ஐயோ பேட்டில் தவிர்த்துடலாம். சரி ஓகே, பொங்கோ 10 ரூல்ஸ் அட்வென்ச்சர் ரூல்ஸ் தேவையில்ல. எல்லாமே ஆனால் பசில்ட்டு அந்த வார்த்தை ஃபெலிகன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு. அதனால தான் தொண்டை கொஞ்சம் வேக வேண்டியது. சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஓகே வந்துட்டோம். அங்கே போனோன்னா பேட்டில் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அதுதான் நான் இந்த வழியாக வந்துடுவேன். வேறு வழியாக போனால் நம்மளுக்கு பேட்டில் இருக்காது. முடிஞ்சாலும் இந்த சாண்டலோன் சிட்டி வந்து நாம் கடந்துடணும்.
பாருங்களேன் எங்கள் பொண்ணு நமக்காக சண்டைக்கு வெயிட் பண்ணும். ஆனால் அப்படிலாம் வெயிட் பண்ணாது, சும்மா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த இந்த வேலை தான் கொஞ்சம் நான் செய்யணும். ட்ரெஸ் வாங்கணும், ஆனால் ஷர்ட்டு கேப் மட்டும் தான் ஆகும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த ஃபெதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், க்ரீன் ஃபெதர் ஆக்சிஸ். எனக்கு ஃபஸ்ட்டு நான் இது வாங்கினேன், ஏன்னா எனக்கு இந்த க்ரீன் ஃபெதர் எப்பவும் பிடிக்கும். ஓகே அலாட்டும். ஓகே எல்லாமே வாங்கியாச்சு. ட்ரெயினை கெட்டோடைய இது கேப் அச்சசல் இதே மாதிரி தாக்கும் நினைக்கிறேன். ஓகே உள்ளே போயிடலாம், கடகடான்னு நம்ம பார்த்துடலாம். இது வந்து இந்த கேப் ஆனால் அந்த கேமோன் கேப் வேணுமோ. இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டிஷர்ட்டு, இது பேண்ட் வந்து ப்ரௌனு, ஷாக்ஸ் செக்மெண்ட்டில் ஷூ இதான், பேக் ஒன்று தான். ஆக்சசைல் வந்து இது கொடுங்க, க்ரீன் ஃபர் ஆக்சை சேஞ்ச் ஷைனி மாதிரி கொடுத்துருங்க. ஓகே நம்ம வாங்கிட்டோம். ஓகே எந்த ஐட்டம்ஸுமே இல்லை, செக் அவுட் ஆத ஐட்டம்ஸ் கொடுத்துருவாங்க. சரி ஓகே நம்ம போக்கிமான் சென்டரில் ஹீல் பண்ண தேவையில்லை. சரி நம்ம நெக்ஸ்ட் ஜிம்முக்கு போயிடலாமா, பின்னாடியே வந்துடும் தொல்லை பண்ணுறதுக்கு. பிசியில் போய்ட்டு அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்றோம். வேஸ்ட் பையன் ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட். நம்ம இங்கே கிட்ட வந்துட்டேன், அவ்வளோதான் வந்துட்டோம் போக்கிமான் ஜிம்முக்கு. இந்த பொண்ணுகிட்ட நம்ம பேச நம்ம தான் வழி விடும். இந்த பொண்ணு நம்மகிட்ட அநியாயம் ரொம்ப கேவலமாக தூத்து போயிடும். வாங்க ஸ்கேல்டை யூஸ் பண்ணுறேன். சரி போ. இதில் நம்ம சார்மண்டருக்கு என்ன கொடுக்குறோம், எனக்கு தெரிஞ்சு சார்மண்டர் வேணாம் தந்து. ஏன்னா நான் வந்து சில கேம்ஸில் நான் போய் நான் இன்றைக்கி போய் செக் அவுட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் முடிஞ்சாலும் நான் ட்ரை பண்ண பார்க்கேன் நான் செய்ய முடியுமான்னு. நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்விட்சில் வந்து அவ்வளோதான் ஸ்ட்ரென்த்தில் வச்சோம். ஓகே கீழே இறங்கிட்டோம். நம்ம ஒரு ட்ரெயினர் கூட மட்டும்தான் பேட்டில் பண்ண முடியும். 40 ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஓடுங்க. இப்போ அப்படியே இப்படி வாங்க வந்துட்டிங்களா? இன்னும் இன்னும் கொஞ்சம் ஓகே இன்னும் கொஞ்சம் இது சரி இங்கே வந்துடுங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஒரு ஸ்டெப் வச்சுட்டு ஃபைட் பண்ணோன்னா இங்கே அவ்வளோதான் ஃபைட் பண்ணல. ஓகே கரெக்டாக அப்படி வந்துட்டு இப்படி போயிடணும். கரெக்டாக இப்படி வந்துட்டு எனக்கு கண்ட்ரோலிங் கொஞ்சம் வரல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஏவன் கூட தான் கட்சி எல்லாம் ஃபைட் பண்ண போகுது. இந்த பொண்ணு கூட 2 போக்கிமான் யூஸ் பண்ணுது. இப்போ ஒரு போக்கிமான் யூஸ் பண்ணாதா, அதுதான் டென்ஷன் ஆகுது. ஃப்ளெக்ஸிங் மூன்ஸில் கோடெல்லாம் அதுன்னு கஷ்டப்படாதீங்க, அது வந்து அப்படிதான். அதை டிஃபீட் பண்ணியாச்சு. ஹோம் இப்போ வெயிட் பண்ணு, ஏர்லைஸ் போட்டுடலாம். ஏர்லைஸ் ஓடி தான் கொஞ்சம் சூப்பராக போக்கிமான் எல்லா கேமுமே இந்த 3DS கேமில் நல்லா இருக்கும். ஸ்லாஷ் பண்ணியிருக்கோம். ஓகே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஓகே சீக்கிரம் ஓகே அப்படி ஓகே ஜிம் சேலஞ்ச் ஃபண்டாஸ்டிக் எப்படியே சொன்னாங்க. அப்படியே ஃபோட்டோ பிடிப்பாங்க பாருங்களா, அவ்வளோ அப்படியே சண்டைக்கு வரும்போது போஸ்ட் வர மாதிரி. அவ்வளோ சஸ்கிட் இது ரொம்ப நம்ம முன்னாடி இது கொஞ்சம் வீக்கான போக்குமான், ரொம்ப இல்லை அநியாயத்துக்கு பெக் இது பெக்கு போகலாம். விவியோலான் எல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸ்டீல் எப்படியாவது வீக்காக போதில் ஸ்டீல் இங்கே சொன்னேன் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் சில வருஷத்துக்கு வேலைக்கு ஆகுது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது ரொம்ப அஃபெக்டே பண்ண மாட்டேங்குது. 5 நாள் தான் அதிகமாக, 3 நாள் தான் அதிகமாக இருந்தாலையா? ஒரு அடி கூட விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அடிக்குது நம்மளை. அதான் அச்சிச்சு சொல்கிறேன், நெக்ஸ்ட் டைம் வந்து விடக்கூடாது. ஃபெயில் வேணாம் ஐ காட். சரி விடுங்க, நிறைய ஃபெயிலியர் நடந்துட்டது. சரி விடுங்க, நம்மகிட்ட இன்னும் டிஎம் இருக்குது, இதான் நம்ம இதுவே ஒன்று டிஎம். ஓகே சீக்கிரமாக பேச முடியும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ 30 வச்சுக்கலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீமில் 25 ஏற்றிடலாமான்னு தோணுது. சரி நம்ம ஃப்ராக்கி எவால்வ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துவிட்டது. நம்ம பீக்கச்சு எவால்வ் பண்ணலாமா? அதுதான் எனக்கே தோணுது, பீக்கச்சு எவால்வ் பண்ணலாமா நம்ம 5 செகண்ட் முடிச்சிடலாம். நான் ஃப்ராக்கியை மட்டும் டெவலப் பண்ணிட்டு எவால்வ் அது மட்டும் காமிங்க. சூப்பர் இது, அவ்வளோதான் ரொம்ப ஸ்பீடாக வந்து முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ராக்டியா கோஜோ, ஆல்வேஸ் கோஜோ.
ரெஸ்லிங் எவ்வளோ மிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு 5 டைப் எவ்வளோ ஆகிட்டான். பனல் பி எவ்வளோ மிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ். டிகஸ் பி எவ்வளோவாமா. ரொம்ப சோம்பேறியாக மாறின மாதிரி இருப்போம் பாருங்களேன். சோம்பேறியாக மாறின மாதிரி இருப்போம். அது கார் தான் கீ டிக் பண்ணினோம் மனு தோணினோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அங்கே வந்தோம்னா சீக்ரெட் ரூம் பட்டர்ஃப்ளை அதோடைய பிளேஸ் இருந்தோம். இது வந்து ஓ ஆச்சரியமாக பார்ப்போம். ஐயோ பக் பேட் ஜிஸ்டியா உலக இந்த பெயர் அப்படி அந்த மாதிரி சொல்லிப்போம். இதோட போய் ஜிம்மே ஃபைட் பண்ண போகுது. அதெல்லாம் குட்டி ஜிம் இது போய் எப்படி சொல்லலாம். இதுதான் நம்மளோட ஸ்கேட்டிங் ஷூ. நம்ம அப்படியே போய் சென்டர் போக தேவையில்ல. இவங்க என்னது என் தங்கச்சியோ தோக்கச்சியா அப்போ யாழ் பண்ணி ஐயோ அப்படின்னு அவங்க பெரிய இவங்க ஜேர்னலிஸ்ட்டு. இவங்க வச்சு தான் நம்ம ஒரு பெரிய விஷயம் நம்ம செய்ய போகுது. இவங்க வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான அனிமேல இவங்க கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக காமிச்சிருப்பாங்க இனோவா ரீஜனில். பட் ஆனால் அங்கே அந்த டைமில் யாருக்குமே தெரியாது இவங்க எந்த ரீஜனு. நான் இங்கே ஒன்றுக்காக வெயிட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளப் பேபி ரால்ஸா மேல் ரால்ஸ் பரவாயில்ல பிடிச்சிக்கலாம். கல்லேடாக மாற்றிக்கலாம். வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ரால்ஸ் கிடச்சிக்குது. மெகா கல்லேடாக மாற்ற முடியும். மெகா எவல்யூஷன். ஆனால் நம்மளுக்கு இன்னும் மெகா எவல் கிடைக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நேரங்குது. நம்ம ஃபைட்டிங் டைப்புக்கு போய்க்குமான் இல்லைன்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இவங்களால அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை பற்றி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே எனக்கு பிடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கும் வந்து மாட்டிக்கோ ஃப்ளபே பே மட்டும் மாட்டிக்கிச்சுன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேணாம் படு வேணாம். ஆனால் நம்ம ஃப்ளச்சன்றோட கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. பிகாஸ் அதனால தான் அப்பாடா ஃப்ளபேபே ரெட் ஃப்ளபேபே கூட இருக்குது. நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. எனக்கு ஒயிட் கலரு நான் ப்ளூ தான் வேணும். எனக்கு எங்கே கரெக்டாக லொக்கேஷன் தெரியாது ப்ளூது. நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்து சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணப்போ ரெட்டு தான் யூஸ் பண்ணேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும். டாடா சி பை பை ஃப்ரெண்ட்ஸ்.